எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தினேஷ் ராமசாமி, சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அட்வான்ஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், வெயிட் லாஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு தோற்றத்தில் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஒரு நோய். அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இந்த பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு குறியீடு வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இந்த மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த உடல் பருமனாக இருக்கிறதுனாலேயே தன்னுடைய வாழ்நாள் குறையிறது அப்படிங்கிறது ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. இது வெறும்னு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிஸ்டமே இதை அஃபெக்ட் பண்ணலாம். ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளோரோசிஸ் அந்த ப்ராசஸ் மூலமாக மாரடைப்பு அந்த மாதிரி அதிகமாக வருது, பிபி அதிகமாக இருக்குது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வருது, மற்ற ஹார்மோனல் இஷ்யூஸ், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இல்லைனா இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. மஸ்குலோஸ்கெலட்டல்னா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகளோ இல்லைனா ரொம்ப வீக்னஸ், மசில் வீக்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் லங்ஸ் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்லீப் ஆப்னியா, அதாவது மூச்சு விட நைட்டு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி எல்லா ஆர்கனையுமே இந்த ஒபிசிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் முதல்ல ஃபஸ்ட்டு கட்டம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஒரு வெயிட் லாஸுக்குமே ஃபஸ்ட்டு வந்து இந்த டயட் ப்ராப்பராக இருக்கிறது தான் ஒரு அடித்தளம், அதுதான் ஒரு பேஸ். அதுக்கப்புறம் கூட எக்ஸசைஸ், அது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் இல்லைனா வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இது எல்லாமே சூப்பர்வைஸ்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பெட்டர். கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்கேன் அப்போ எனக்கு அப்படின்னா நீங்களே கூட இதை பண்ணலாம். பட் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் சூப்பர்விஷனில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயம் வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது, டக்குன்னு குறைக்க முடியல, டயட்னால நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எஃப்டிஏ அப்ரூவ்ட் மெடிகேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே செல்ஃப் மெடிகேஷனாக எடுக்காமல் இல்லை தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு எடுக்காமல் ஒரு டாக்டர் சூப்பர்விஷனில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டி இருக்கும். மெடிசன்ஸ் நம்ம திடீர்னு எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி வெயிட் கெயின் வருது. அதுக்காக இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குதோ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த போர்ஷன் கண்ட்ரோல், சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிடுவோம், இந்த ஃபுட் ஹேபிட்ஸை ரெகுலரைஸ் பண்ணி நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிடாம வெறும் ஜங்க் ஃபுட்டு, இந்த ட்ரெண்டிங் மிட் நைட் பிரியாணி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வெயிட் லாஸை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை எனக்கு ரொம்ப வெயிட் லாஸே ஆகலை, எவ்வளோ ட்ரெயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்குமே ஒரு தீர்வு ஒன்று இருக்குது, பயப்பட வேண்டாம். பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக வயிறோட அந்த உணவு பகுதியில் கொஞ்சம் கம்மி சர்ஜரி செஞ்சு சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணியோ இல்லை சாப்பிட்டா அதை அப்சார்ப்ஷன் பண்ணாமல் அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும். இதுதான் வந்து ஒரு லாங் டேர்ம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர். அட் த சேம் டைம் இந்த சர்ஜரியும் ரிஸ்க் இருக்கனால எந்த பேஷண்ட்டுக்கு இது பண்ணணும், யாருக்கு பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தாலுமே அதை ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், அது ஒரு தோற்றத்துக்கான பிரச்சனை இல்லை, நம்மளோட குடும்பத்துக்கான பிரச்சனை, வாழ்க்கைக்கான பிரச்சனை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் வெயிட். தேங்க்யூ.